Okay, fine. Bailment. So, first of all, bailment என்னன்னு தெரியணும். நம்மளுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறேன் இல்லையாப்பா. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் பிரின்சிபிள்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். நீங்க ஜெனரல் பிரின்சிபிள் பாத்தீங்க, வாட் இஸ் கான்ட்ராக்ட், வாட் இஸ் அ டைப்ஸ், சோ பெர்ஃபார்மன்ஸ், பிரீச், சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் பிரின்சிபிள்ல வரும். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் உங்களுக்கு வர்றது எல்லாமே என்னது, நம்மளது பெயில்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் கையில நோட்ஸ் வச்சிருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. யூ வில் ஹேவ் அ டெஸ்ட், யூ வில் ஹேவ் ஒன் வேர்ட் டெஸ்ட் பை ஈவினிங். ஒரு 4 o'clock டெஸ்ட் எழுதிட்டு மற்ற ஒர்க் பார்க்கணும். 4 to 4:30 டெஸ்ட் எழுதணும். ஸோ ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் அட்டென்ஷன் கொடுங்க. ஸோ பெயில்மெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். கிளியர்? ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வந்து ஜெனரல் பிரின்சிபல், ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் இருக்கு. ஜெனரல் பிரின்சிபல் நீங்க இவ்வளவு நாள் படிச்சிருப்பீங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா பெயில்மெண்ட், பிளெட்ஜ். நோட் பண்ணிக்கங்க, பெயில்மெண்ட், பிளெட்ஜ், இண்டிமினிட்டி, பெயில்மெண்ட், பிளெட்ஜ், இண்டிமினிட்டி, கேரண்டி, ஏஜென்சி. இது எல்லாமே கான்ட்ராக்ட் தான். இது டேர்ம்ட் அஸ் a ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். பெயில்மெண்ட்டுக்கும் பிளெட்ஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெயில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் பொசஷன் வித்தவுட் டிரான்ஸ்பரிங் தி டைட்டில், தட் இஸ் நோன் அஸ் பெயில்மெண்ட். மெயினா பெயில்மெண்ட் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பேர் பர்பஸ்க்காக, சேஃப் கஸ்டடிக்காக. நோட் பண்ணுங்க, பெயில்மெண்ட் நீங்க ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி ரிப்பேர் பர்பஸ், ரிப்பேர் பண்றதுக்காக. வேற எதுக்காக மேம் பெயில்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேஃப் கஸ்டடி. எக்ஸாம்பிள், லாக்கர். என்னுடைய ஜுவல்லருக்கு நான் வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்காக பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறேன். திஸ் இஸ் நோன் அஸ் பெயில்மெண்ட். சோ திஸ் இஸ் நோன் அஸ் பெயில்மெண்ட். இதுவே எனக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் பிளெட்ஜ் பண்றேன், என்னோட அடமான வச்சு அந்த நகையை அடமான வச்சு ஒரு 2 lakhs rupees வாங்குறேன், தட் இஸ் நோன் அஸ் பிளெட்ஜ். சோ இங்க நீங்க சேஃப் கஸ்டடின்னு எழுதுவீங்க, பிளெட்ஜ்ல பிராக்கெட் போட்டு நீங்க என்ன எழுத போறீங்க, பிளெட்ஜ்னா என்னது, செக்யூரிட்டி பர்பஸ். நோட் பண்ணிக்கங்க. அப்போ இன்டிமினிட்டி, கேரண்டி, ஏஜென்சி எல்லாம் பின்னாடி நான் சொல்லித்தரேன். சோ பெயில்மெண்ட்டுக்கும் பிளெட்ஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மெயின் டிஃபரன்ஸ் இஸ், so bailment is a special contract, pledge is also a special contract. The difference is that if the goods are delivered for the purpose of repair or safe custody, it is known as bailment. If the goods are transferred for the purpose of security, that is known as pledge. So இப்ப நம்ம bailment வந்து section 148 of Indian Contract Act 1872 இருக்கு. இதுல வந்து எந்த வேர்ட்ல டிரைவ் பண்ணாங்கன்னு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. French word bailer, which means to deliver. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். சோ பெயிலர்னா டெலிவரி. ஏன்னா சிஎஸ் சிஎம்ஏ ரெண்டுக்குமே உங்களுக்கு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணலவங்க, ஏன்னா அவங்களுக்கு இது இல்ல. சிஏ சிஎம்ஏ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த கான்செப்ட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒன் வேர்ட் இருக்கு. சோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். பெயிலர், which means to deliver. A person who deliver the good is known as bailer. நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், ஆர் சவுண்ட் வர்றது எல்லாமே ஓனர். பெயிலார் அப்படின்னா பொருளுடைய ஓனர். இப்பதான் இவர்தான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கொடுக்குறாங்க. சோ ஹி இஸ் a பெயிலார். அப்போ பெயிலார் அப்படிம்போம். இதுவே பிளெட்ஜ்ல பிளெட்ஜார் அப்படிம்போம், இல்ல பானர் அப்படிம்போம். ஆர் சவுண்ட் வர்றது எல்லாமே ஓனர். சோ பெயில், இவங்க பானர், யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க பேரு பெய்லி. சோ பெயிலார், பெய்லி. The person who delivers the good is known as bailer. The person to whom the goods are delivered is known as bailey. Clear my dear students? Next thing, அதுல மீனிங் என்ன? இட் இஸ் a டெலிவரி. சோ பெயில்மெண்ட்டுக்கு நம்ம முக்கியமான தேவைகள் என்ன? பெயில்மெண்ட், தட் இஸ் டெலிவரி. சோ டெலிவரி பிளேஸ் an important role. சோ இட் இஸ் a டெலிவரி. என்ன டெலிவரி பண்ணணும்? குட்ஸ். குட்ஸ்னா அசையா சொத்துக்களை டெலிவரி பண்றதெல்லாம் பெயில்மெண்ட்ல வராது. சோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இம்மூவபிள் குட்ஸ்க்கு மேக் இட் ஃபாஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Come on. Yes, very good. Land, building, machinery. So இதையெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா பெயில்மெண்ட்ல வராது. மூவபிள் குட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பெயில்மெண்ட்ல வரும். So it is also an important question. Please make note of it. So upon the contract to return or dispose of according to the direction of the person delivering the goods. அப்ப யார் டெலிவர் பண்றாங்களோ ஒன்னு ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லன்னா certain daysக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ராயிங் கூட பண்ற மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் போடலாம்.
சோ டெலிவரி இருக்கணும், கூட்ஸ் இருக்கணும், பர்சன் இருக்கணும். அந்த பர்சன் யாரு? பெயிலர் பெய்லி. ஏதாவது பர்பஸ் இருக்கணும். ஒன்னு சேஃப் கஸ்டடி, இல்லைன்னா ரிப்பேர்மெண்ட் பர்பஸ். சோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நாம அந்த பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். தேர் மஸ்ட் பி எ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் இல்லாம இருக்கக்கூடாது. டு ரிட்டர்ன் ஆர் டிஸ்போஸ். மேம் என்ன மேம் டு ரிட்டர்ன் ஆர் டிஸ்போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? ரிட்டர்ன் ஆர் டிஸ்போஸா? அப்போ நான் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கி வீசிருங்கலாம் கான்ட்ராக்ட் போட முடியுமானா முடியும். எக்ஸாம்பிள், இப்ப நான் சர்டன் டேஸ் இப்ப சொல்றேன் என்னன்னா, ஒரு என்னுடைய குதிரை ஒண்ணு உங்க வீட்டுல வந்து நான் வெளியூர் போறேன், அதனால ஒரு குதிரையை நான் உங்க வீட்டுல வந்து நீங்க வச்சிருங்க, உங்களுடைய தோட்டத்துல வச்சிருங்க, நான் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்துருவேன், நீங்க எனக்கு கொடுத்துருங்க. சோ ரிட்டர்ன் பேசிஸ். டிஸ்போஸ் பேசிஸ் என்னது? சோ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாய்க்குட்டியோ இல்ல பூனை இல்ல ஏதோ ஹார்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், நான் அது என்ன சொல்றேன், நீங்க வச்சிருங்க, நான் ஒரு 10 நாள் வரல அப்படின்னா நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம், நீங்க யாராவது கொடுத்துடலாம், அது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தோம்னா தட் இஸ் நாட் அஸ். அதுவும் வரையும் பண்ணலாம். குட்ஸ் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, டிஸ்போஸ் பண்றேன்னு சொல்றாங்க, சோ இட் இஸ் நாட் அ பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கான்ட்ராக்ட்ல ரிட்டர்ன் ஆர் டிஸ்போஸ் எப்படி வேணாலும் அவங்க பண்ணலாம். சோ யார் இதை சொல்லணும்? டைரக்ஷன் ஆஃப் தி பர்சன் டெலிவரிங் தி குட்ஸ். The person who deliver the goods is known as dash. Person who delivers the goods is known as dash. Reply. வெரி குட். பெய்லார். அப்ப பெய்லாரோட டைரக்ஷனுக்கு கீழே தான் போடணும். ஆதித்யா, மீனாட்சி, யுவஸ்ரீ, வினோதினி எல்லாரும் ரிப்ளை பண்ணணுமா? கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்றீங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் முகமது. சோ எல்லாரும் ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியாப்பா? இமாக்குலேட் ரிப்ளை பண்ணுங்க. மது. நெக்ஸ்ட். சோ பெயில்மெண்ட். அடுத்தது இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு, வாட் இஸ் பெயில்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் நெக்ஸ்ட்? What is the essentials of bailment? ஒரு bailment உடைய அடிப்படை தேவைகள் என்ன? There must be a contract. There must be two person. There must be a delivery. There must be some purpose. It must be an immovable goods. It must be movable goods and not an immovable goods. So transfer of possession is important. So transfer of possession is very, very important. The delivery na sonna. Ownership is not transferred. Only the goods are transferred. Still the என்னதான் possession கொடுத்தாலுமே ஓனர், அதாவது பெயிலார் தான் ஓனரா இருப்பாரு. Bailey's duty is to bound to deliver the same goods back and not any other goods. எந்த பொருளை கொடுத்தனோ இது பெய்லிஸ் டியூட்டிமா எஸ்ன்னு வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சோ பெய்லியோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எந்த கூட்ஸை கொடுத்தோமோ அதை திருப்பி கொடுக்கணும். அதாவது நான் வந்து கருப்பு கலர் குதிரை கொடுத்துருக்கேன், இல்ல நான் அது குதிரை நீங்க எனக்கு குதிரை தானே கொடுத்தீங்க, நான் வேற குதிரை தர்றேன், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன கூட்ஸ் கொடுத்தோமோ அதுல எந்த மாற்றமே இருக்கக்கூடாது. லாக்கர்ல நீங்க 10 பவுன் இந்த 10 பவுன் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, சவரன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அதே நகைதானே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. சோ அதுதான் மெயின். சோ வேற கூட்ஸுக்கு பெய்லி கொடுக்க கூடாது. இப்ப எக்ஸாம்பிள், நம்ம பேங்க் லாக்கர்ல வைக்கிறோம் அப்படின்னா we are the bailer because we are the owner of the goods. The opposite person who takes a delivery, that is bank, is known as bailey. Clear? So essential elements அப்படியே நம்மளுக்கு எதுல வருதுமா? நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தது அப்படியே வருது. It is a contract. So delivery, special purpose, movable and not immovable. There must be a transfer. Right? Can you understand, my dear students? Can you understand? Clear irka? One second. Okay mama. சோ மெயினா நீங்க வந்து இதுல பார்க்கும்போது நிறைய கேஸ்லாஸ் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீங்க பார்க்கணும், பிகாஸ் கேஸ்லா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால அதுவும் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, மேம் பேங்க்ல மணி டெபாசிட் பண்றோம்ல, இட் இஸ் அ பெயில்மெண்டா? இது வந்து நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, மேம் இது வந்து பெயில்மெண்டா? கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம பெயில்மெண்ட்ல எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? செகண்ட், எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, the bailey's duty is to bound to deliver the same goods back and not any other goods ன்னு பார்த்தோம். நீங்க பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க, நீங்க பண்ற அதே சீரியல் நம்பர் இருக்கிற பணமா உங்களுக்கு கொடுக்குறாங்க? கிடையாது. The money deposited in the bank shall not account to bailment as a money returned by bank would not be the same identical notes, and it is one of the essentials of bailment that same goods are to be delivered back. நீங்க கொடுத்த அதே சீரியல் நம்பர், ஓகே இப்ப வந்து மோகனப்பிரியா இந்த நோட் இந்த சீரியல் நம்பர்ல தான் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க, சோ அதே குட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லையே. சோ அப்போ கண்டிப்பா இட் இஸ் நாட் அ பெயில்மெண்ட். கிளியர்? இம்பார்ட்டன்ட் கேஸ்லா. இது மாதிரி நான் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இது மாதிரி எப்படி क्वेश्चंस கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்,
there are two types of bailment, gratuitous and non-gratuitous. நோட்ல எழுதிக்கோங்க. bailment ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு gratuitous, another one is non-gratuitous bailment. gratuitous and non-gratuitous bailment. gratuitous bracketல without consideration, non-gratuitous bracketல with consideration. மேடம் அது என்ன மேம் gratuitous bailment? எனக்கு ஒரு 20 சவரன் நகை வந்து வச்சிருக்கேன், ஜுவல் வச்சிருக்கேன். நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு ஒரு 25 days 30 days ஆகும். நான் என் சிஸ்டர் வீட்ல என் பொருளை வந்து பத்திரமா வச்சுக்கங்கன்னு கொடுக்குறேன். This is known as gratuitous bailment. Clear, my dear students? Gratuitous bailment னா என்னது? With consideration, without consideration. அப்போ என் சிஸ்டருக்கு நான் எந்த in return என்னுடைய சேஃப் கஸ்டடிக்காக வச்சதுக்கு நான் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க வேண்டியது கிடையாது. ஸோ இட் இஸ் known as gratuitous bailment. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறேன், என் ரிலேஷன் கிட்ட கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க சேஃபா வச்சுக்குவாங்க. பட் இன் ரிட்டர்ன் நம்ம எதுவுமே ரிவார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நான் கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராக்கெட்ல வித் கன்சிடரேஷன். இன் தி சென்ஸ் there must be some consideration. What is a consideration? Example, bank locker. இப்ப ரெண்ட் இருக்குது இல்லையா, மினிமம் 1500 ரெண்ட் சார்ஜ் பண்றாங்க, அதோட சைஸ் ஆஃப் லாக்கரை பொறுத்து. So depends upon that we have to pay the amount. That is known as non-gratuitous. Note பண்ணிட்டீங்களா? Gratuitous without consideration, non-gratuitous with consideration. Clear, my dear students? Voice breaking ah? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்காப்பா? மதுக்கு வாய்ஸ் பிரேக்கிங்றாங்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கு? கிளியர். மது செக் யுவர் நெட்வொர்க்மா. ஓகே, சரிங்களாப்பா? So that is yes, fine. So gratuitous, non-gratuitous மறக்கவே கூடாது. இது மாதிரி ஈஸியா மொக்கைய क्वेश्चंस கேட்டாங்கன்னா நம்ம கிளியரா ஆன்சர் பண்ணிக்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட், bailment வந்து on the basis of reward, gratuitous, non-gratuitous னு பிரிக்கிறோம். இன்னொன்னு வந்து பெனிஃபிட்ட பொறுத்து, benefit of exclusive benefit of bailer. என்னோட பெனிஃபிட்டுக்காக தான். இப்ப எக்ஸாம்பிள், நான் என் நகையை பத்திரமா வைக்க சொல்றேன். சோ எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லார். சிலதெல்லாம் பெனிஃபிட் ஆஃப் பெய்லியா இருக்கும். எப்படின்னா, என்னுடைய குதிரை இருக்கும், அதை வந்து ரேஸ்க்காக நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. சோ இட் இஸ் ஆல்சோ எ பெயில்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல். அப்ப நான் பத்திரமா பாத்துக்குங்க, நீங்க வேணா அதை நீங்க ரேஸ்க்காகவோ இல்ல வேற ஏதாவது ரைடிங்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சோ எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லி. இது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே பெனிஃபிட். எப்படி? சோ ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து ரைட் போறதுக்காக பெய்லி வந்து எங்கிட்ட ஹார்ஸ் கேக்குறாங்க, நான் வந்து பெய்லார். அப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000 கொடுத்துருங்கன்னு சொல்றேன். இவங்க ரைடிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ போத் மியூச்சுவல் பெனிஃபிட். சோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லாரும் இருக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் ஃபார் பெய்லியும் இருக்கலாம். சோ பெனிஃபிட் ஃபார் போத் பெய்லார் அண்ட் பெய்லியும் இருக்கலாம். கிளியர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சோ டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட் இஸ் கிளியர். சோ நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஐ நீட் ரிப்ளை ஃப்ரம் எவ்ரிவன் பிகாஸ் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது என்னன்னா, வாட் இஸ் பெயில்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். அதர்ஸ் எல்லாரும் கிளியரா இருக்கிறீங்களா? சோ என்னங்கன்னா, வாட் இஸ் பெயில்மெண்ட், அதோடைய மீனிங், அதோடைய எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட், இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இன்னிதான் நம்ம சாப்டருக்குள்ள போக போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மேம் கிராஜுவேஸ் டைப்ஸ் ஒன் மோர் டைம் மேம். சோ மது அதாம்மா, இப்ப வந்து டைப்ஸ்னா கிராஜுவேஸ், நான் கிராஜுவேஸ், இப்ப அதான் நம்ம பாக்குறோம். கிராஜுவேஸ் அண்ட் நான் கிராஜுவேட்ஸ், இத 2 டைப்ஸ். இப்ப அதை தான் பார்க்க போறோம். சோ இதுல கிராஜுவேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்னது கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிராஜுவேட்ஸ்ல உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், there is no consideration. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் கிராஜுவேட் சம் கன்சிடரேஷன். இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், என் சிஸ்டர் கிட்ட என்னோட ஜுவல் கொடுத்துட்டு போறேன், that is known as கிராஜுவேட்ஸ். இதுவே பேங்க்ல கொடுக்குறேன், this is known as நான் கிராஜுவேட்ஸ். இதுல பெனிஃபிட் என்ன? இப்ப நான் எதுவுமே கொடுக்கறது இல்ல. சோ இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட். ஒன்னு பெய்லார் இல்ல பெய்லி யாரோ ஒருத்தருக்கு தான் பெனிஃபிட். ஆனா வித் கன்சிடரேஷனா இருந்துச்சுன்னா 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட். ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், இவங்களுக்கு அவங்களோட பர்பஸ் சால்வ் ஆகும். 2 டிஃபரன்ஸ் அதுதான். நெக்ஸ்ட் என்னது? லைபிலிட்டி ஆஃப் பெய்லார் ஃபார் அன்னோன் டிஃபெக்ட். வாங்கி பாருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். ஏன்னா இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப மெயின். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கேஸ் லாஸ் இருக்கு. டைரக்டா கிராஜுவேட்ஸ் நான் கிராஜுவேட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லாட்டியுமே கேஸ் லாஸ் வந்து நிறைய கேட்கலாம். சரிங்க மேம், அடுத்த கொஸ்டின். அடுத்து நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஷன் என்ன? லைபிலிட்டி ஆஃப் பெய்லர் ஃபார் அன்னோன் டிஃபெக்ட். அன்னோன் டிஃபெக்ட்னா என்ன? உங்களுக்கே தெரியும். அதாவது எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துருச்சு. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு குதிரை இருக்கு, நான் குதிரை வந்து நான் கிராஜுவேட்ஸ் இல்ல நான் கிராஜுவேட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பெய்லிக்கு கொடுக்குறேன். அப்போ எனக்கு அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது என்னன்னா, சில விஷயங்கள் அது வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குதிரை வந்து திடீர்னு பயங்கரமா கணச்சு, பயங்கரமா ஓடி, பயங்கரமா ப்ராப்ளம் பண்ணிருச்சு அந்த இடத்துல. பட் இந்த விஷயம் எனக்கு தெரியாது.
அப்போ பெய்லார் இஸ் நாட் அன்னோன் ஆஃப் தி டிஃபெக்ட் ஆஃப் தி பர்டிகுலர் குட்ஸ். அப்போ நான் லயபிளா? எனக்கு இது தெரியாது, அது மாதிரி குதிரை இப்படி பண்ணுச்சுனால எனக்கு தெரியாது, இவ்வளவு இந்த ப்ராப்ளம் எனக்கு வரல. அப்போ பெய்லார் இஸ் நாட் லைபிள். கிராஜுவஸ்னா வித்தவுட் கன்சிடரேஷன். அப்போ பெய்லார் இஸ் நாட் லைபிள் டு பெய்லி ஃபார் தி லாஸ் டியூ டு டிஃபெக்ட் இன் தி இஃப் தி குட்ஸ் ஆர் நாட் நோன் டு தி டிஃபெக்ட். அது டிஃபெக்டா இருக்கிற குட்ஸ்ன்னு தெரியாம இருந்துச்சுன்னா கிராஜுவஸ் பொறுத்த வரைக்கும் பெய்லார் இஸ் நாட் லயபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, கிராஜுவஸ்னா வித்தவுட் கன்சிடரேஷன். அப்ப என்னுடைய சிஸ்டர் கிட்ட கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்க ரைடுக்காக சும்மா கொடுக்கலாம். பட் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் லயபிள் கிடையாது. பட் இதுவே நான் கிராஜுவேட்ஸ் வித் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் நோன் ஃபால்ட் அன்னோன் ஃபால்ட் ரெண்டுக்குமே பெய்லார் இஸ் லயபிள். சூப்பரா இருக்குதா மேம்? ஏன் மேம் அப்படிலாம் ஏன் மேம் இப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு பாவம் தானே மேம், உங்க சிஸ்டர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அவங்க பாவம் சும்மா தானே அந்த குதிரையை பாங்க வச்சிருக்காங்க. பட் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் மேம் பெய்லார் பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க? நீங்க தானே மேம் பொறுப்பு ஏத்துக்கணும் சொல்லலாம். பட் சட்டப்படி அவசியம் கிடையாது. கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம சட்டம் என்ன சொல்லுது? இந்தியாவில் ஒப்பந்த சட்டம் என்ன சொல்லுது? கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்னோன் டிஃபெக்டுக்கு பெய்லார் இஸ் நாட் லயபிள். சந்தோஷம். இதுவே நான் கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நோன் ஆர் அன்னோன் டிஃபெக்ட் எதுவா இருந்தாலும் யார் பொறுப்பு? நோன் ஆர் அன்னோன் ஃபால்ட் எதுவா இருந்தாலும் பெய்லார் இஸ் சோலி ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட், பெய்லாரோட டியூட்டி. இப்ப பெய்லார் யாரு? நம்ம கதையில மேடம் தான், நித்யா மேடம் தான் பெய்லார். நான் என்னோட கூட்ஸ் என்னன்னா இப்ப நான் பொறுத்த வரைக்கும் குதிரை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், இல்ல நான் கொடுக்குறேன். பெய்லார்ஸ் டியூட்டி டு பேர் எக்ஸ்பென்சஸ். So the bailor must repay to the bailey all the necessary expenses which a bailey has already incurred for the purpose of bailment. So bailment பர்பஸ்க்காக வாங்கின எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் சோலி ரெஸ்பான்சிபிள். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்பென்சஸ் ரெண்டா பிரிக்கலாம். நோட் பண்ணுங்க, எக்ஸ்பென்சஸ் ரெண்டா பிரிச்சுக்கங்க. ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ். சோ இதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த 4th பாயிண்ட்டுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய. அப்போ ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. there are 2 types of expenses, ordinary expenses and extraordinary expenses. சரிங்களா? ரெண்டு இருக்கு. இதுல கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும், கிராஜுவேட்ஸ்னா வித்தவுட் கன்சிடரேஷன். நான் சும்மா என்னுடைய குதிரை பார்த்துட்டு சொல்றேன். அப்போ அதுக்கு தேவையான ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி ரெண்டுமே பெய்லார் இஸ் ரெஸ்பான்சிபிள். So ordinary expenses bracket எழுதிருங்க. in case கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி ரெண்டுக்குமே யாரு பொறுப்பு? பெய்லார் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஆனா அப்படி இங்க பாருங்களேன், நான் கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் கொடுத்துதான் நம்ம அந்த குட்ஸை வந்து அங்க பாத்துக்க சொல்றோம். எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 500, 1000 ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த குதிரையை நான் பாத்துக்க சொல்றேன். தட் இஸ் known as நான் கிராஜுவேட்ஸ், அதாவது வித் கன்சிடரேஷன். அப்போ ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பென்சஸ்க்கு பெய்லார் இஸ் ரெஸ்பான்சிபிள். கிளியர்? கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இது வந்து ஓப்பன் மைண்ட்ல படிங்க. ரொம்ப அப்படியே பெயில்மெண்ட், கன்சிடரேஷன், பெனிஃபிட் அதெல்லாம் கிடையாது. பெயில்மெண்ட்னா என்ன? கிராஜுவேட்ஸ், நான் கிராஜுவேட்ஸ். பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறோம் கிராஜுவேட்ஸ். இதுவே நம்ம காசு கொடுத்துட்டு போறோம் நான் கிராஜுவேட்ஸ். சேஃப் கஸ்டடிக்காகவும் இருக்கலாம், ரிப்பேருக்காகவும் இருக்கலாம். சோ பெனிஃபிட் என்ன? கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தருக்கு நல்லது, ஏன்னா சும்மா தான் கொடுத்துட்டு போறான். நான் கிராஜுவேட்ஸ்க்கு பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறான். சோ 2 பேருக்குமே நல்லது. நான் ஜுவல்ல கொண்டு போய் லோன்ல லாக்கர்ல வைக்கிறேன், பேங்க்கு ரெண்ட் கிடைக்குது, எனக்கும் பிரச்சனையே இல்லை. சோ லைபிலிட்டி ஆஃப் பெய்லர் ஃபார் அன்னோன் டிஃபெக்ட். அன்னோன் டிஃபெக்ட்னா என்னது? தெரியாம ஒரு டிஃபெக்ட் அந்த குட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா வித்தவுட் கன்சிடரேஷன் கொடுக்கும் பொழுது அவங்க லைபிள் கிடையாது. நோன் ஃபால்ட்டுக்கு மட்டும்தான் லைபிள். தெரிஞ்சு அதை கொண்டு வந்து விட்டா தான் லைபிள், தெரியாம விட்டா லைபிள் கிடையாது. இதுவே நோன் ஆர் அன்னோன் ஃபால்ட் எதுவா இருந்தாலும் பெய்லார் இஸ் ரெஸ்பான்சிபிள். பெய்லாரோட டியூட்டி ஃபார் பேர் எக்ஸ்பென்சஸ், ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்ஸ், நான் கிராஜுவேட்ஸ் இதுல ரெண்டையும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ராடினரி ரெண்டுமே பெய்லார் இஸ் ரெஸ்பான்சிபிள். பட் நான் கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் லைபிள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குதுப்பா, இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்க. அந்த எக்ஸ்ட்ராடினரி பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி என்ன சொல்லலாம் மேடம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எனக்கு புரியலைங்க மேடம். ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப எக்ஸாம்பிள், இந்த குதிரைக்கு ஃபுட்டு போடுறது ஆர்டினரி. இதுவே அந்த குதிரை ஓடி போய் கீழே விழுந்து அது கால் அடிபட்டுருச்சு, டாக்டர்கிட்ட போறாங்க, ஒரு 10,000 ரூபாய் செலவாங்குறது எக்ஸ்ட்ராடினரி. சோ எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ்க்கு எப்ப வந்து பெய்லார் பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, பெய்லார் சொன்ன பர்பஸுக்காக மட்டும் பெய்லி அந்த கூட்ஸை யூஸ் பண்ணியிருந்து அதுல ஏதாவது நடந்தா தான் அவர் பொறுப்பு.
ஆனா பெய்லியோட தப்புனால அது நடந்துச்சு. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் குதிரை கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேஸுக்காகத்தான், சரி ரைடிங்காகத்தான். அதை விட்டுட்டு ரேஸ் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த குதிரைக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை. அப்ப அது கீழே விழுந்து அது கால் உடைஞ்சிருச்சு. சோ அப்ப பெய்லி இஸ் ரெஸ்பான்சிபிள். கிளியர்? ரெண்டு விதமா யோசிங்க, ரெண்டு விதமா யோசிங்க. புரியுதா தங்கம்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கிளியர்? இது ரொம்ப அழகா புரியுது. அதாவது லா எல்லாம் சூப்பர்மா. அதை அனுபவிச்சு படிக்கணும். அதை படிக்கணுமேன்னு படிக்கிறீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா அனுபவிச்சு படிச்சீங்கன்னா அது பயங்கர சூப்பரா இருக்கும். சோ ப்ளீஸ் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கவனிங்க. சோ அடுத்த பாயிண்ட் என்ன தங்கம்? பெயில்மெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபைடு பர்பஸ். இட் கேன் பி டெர்மினேட்டட் அட் எனி டைம். தங்கம் இதை நோட் பண்ணுங்க. இட் இஸ் ப்ரீமெச்சூர் டெர்மினேட்டட்னு சொல்லுவோம். டெர்மினேட்டட் அட் எனி டைம்னு என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னா இப்ப ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் பண்ணலாம். ஏன்னா சும்மா தானே கொடுத்துருக்குறோம். 10 நாளுக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்றேன், 4 நாள்லயே வந்து வாங்கியாச்சு. சோ இட் இஸ் ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் பண்ணலாம். பட் இது அப்படி பண்ண முடியாது. என்னன்னா நான் கிராஜுவேட்ஸ்னா நம்ம கன்சிடரேஷன் கொடுக்குறோம். பட் அப்ப அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ப்ரீமெச்சூர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இஃபெக்ட் ஆஃப் டெத் ஆஃப் பெயிலர் அண்ட் பெய்லி. சோ ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஒரு இறந்துட்டாங்கன்னா டெர்மினேட் ஆயிரும் பெயில்மெண்ட். பட் இது அப்படியெல்லாம் ஆகாது. அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெர்மினேட் ஆகும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹர்ஷிகா, எமாக்குலேட், இந்து வருணி, எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? புது ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்கப்பா. ஆர் யூ ஆல் கிளியர் வித் திஸ் கான்செப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இட்ஸ் வெரி பேசிக். புரியுதுங்களா? ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுக்குறேன். அதுக்காக ரெக்கார்ட் கிளாஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்காம இருக்கக்கூடாது. ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு என்னன்னா உங்களுடைய நல்லா படிச்சா மட்டும்தான் நம்மளுடைய கோர்ஸ்ல கிளியர் பண்ண முடியும். நான் அதுக்காக தான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறோம். டவுட் கிளாரிபிகேஷன் எல்லாமே இன்ஸ்டன்டா கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம். சோ இப்போதைக்கு உங்களுக்கு இதெல்லாமே கிளியர் ஆயிருக்கும். ஆகலனாலும் நீங்க படிச்சு ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பெயில்மெண்ட் அது எல்லாமே புக்ல இருக்கும். இதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock டெஸ்ட். இப்பவே நான் செட் பண்ணி விட்டுறேன். நம்ம போர்ட்டல்ல டெஸ்ட் எழுதிருங்க பெயில்மெண்ட். அடுத்தது டியூட்டிஸ் ஆஃப் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னது? டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. பெய்லி இந்த பிபிடி வந்து நான் இதுல போர்ட்டல்லையும் போட்டுறேன்ப்பா. உங்களுடைய சப்ஜெக்ட் கீழே போட்டுறேன், அதுவும் பாத்துக்கங்க. டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. இப்ப பெய்லி நமக்கு அதுல யாரு? நித்யா மேடம் இஸ் அ பெயிலார். சோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் வினோதினி இஸ் அ பெய்லி. சோ என் பொருளை மேடம் தங்கம் நல்லா பாத்துக்கப்பா. அது வந்து கிராஜுவேட்ஸோ நான் கிராஜுவேட்ஸோ எதா இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அப்போ வினோதினி என்ன பண்ணணும்? ஷீ மஸ்ட் டேக் அ ரீசனபிள் கேர். ரொம்ப பாங்க வச்சுக்கணும். இதுவே பேங்க்ல கொண்டு போய் லோன் நம்மளே சரி லாக்கர்ல வைக்கிறோம். எவ்வளவு வாட்ச்மேன் எல்லாம் போட்டு கேமரா எல்லாம் போட்டு எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. சோ உன்னோட டியூட்டியே என்ன? ரீசனபிள் கேர் எடுத்துக்கணும். அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வச்சுட்டு போன நகையை லாக்கர்ல இருக்கிற நகையை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் எந்த காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது. அன்ஆத்தரைஸ்ட் யூஸ்னா என்ன? அதாவது அத்தாரிட்டி இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் முன்னாடி எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து லாக்கர்ல வச்சோம் அப்படின்னா சொசைட்டில எல்லாம் வைக்கிறோம் இல்லையாப்பா, அங்கெல்லாம் வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணோம்னா அதை யூஸ் பண்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அப்பெல்லாம் கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. சோ அன்ஆத்தரைஸ்ட் யூஸ்ல யாருமே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பட் இப்ப எக்ஸாம்பிள் என் ரிலேஷன் கிட்ட கொடுத்துட்டு போறேன் ஜுவல் அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ண கூடாது. நாட் டு மிக்ஸ் பெய்லர்ஸ் குட் வித் ஓன் குட். மிக்ஸ் பண்ணக்கூடாது குட்ஸை. நான் கொடுத்தது தனியா தான் வச்சிருக்கணும். இது அதெல்லாம் சேர்த்து வைக்க கூடாது. மேம் இப்ப ஒண்ணும் இல்ல, மிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன மேடம் பண்றது? அப்ப அடுத்த டவுட். சரி இப்படி கேட்கலாம், மேம் ரீசனபிள் கேர் எடுக்காம விட்டாங்க, நான் நகையெல்லாம் கொடுத்தேன் பட் அதுக்கு வாட்ச்மேன் எல்லாம் போடாம சிசிடிவி எல்லாம் இல்லாம பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? பெய்லி இஸ் லையபிள். அந்த பிரச்சனை அவங்கதான் ஏத்துக்கணும். அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் பண்றாங்க, என்ன மேடம் பண்றது? அத்தாரிட்டி இல்லாம யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை அவங்கதான் சந்திக்கணும். மேடம் மிக்ஸ் பண்ணக்கூடாது பட் பண்ணிட்டாங்க, என்ன மேடம் பண்றது? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜென்ரலா மிக்ஸ் பண்ணக்கூடாது, பட் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிக்க முடிய குட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிச்சு அதுக்கான செலவை பெய்லி ஏத்துக்கணும். பிரிக்கவே முடியலன்னா அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துடணும் பெயிலருக்கு. எக்ஸாம்பிள் அரிசியும் பருப்பையும் கலக்கிட்டாங்க, மிக்ஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா அதை பிரிச்சிடலாம், அதுக்கான செலவை ஏத்துட்டு பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ எண்ணெயும் தண்ணியும் கலக்கணும், பிரிக்க முடியுமா? என்ன முடியாது மேம். அப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? சோ அதாவது மிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் அது பிரிக்க முடியாத குட்ஸ். அப்ப என்ன பண்ண முடியும்? ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். வினோதினி மட்டும்தான் கிளாஸ்ல இருக்கீங்களா? எல்லாரும் ரிப்ளை பண்ணணும். எஸ், வெரி குட். காம்பன்சேஷன் பெயிலாருக்கு பெய்லி கொடுக்கணும், ஏன்னா இவங்களுடைய தப்புனால நடந்துச்சு. நெக்ஸ்ட், டு ரிட்டர்ன் தி குட்ஸ். சோ அடுத்தது என்னது?
அந்த பர்பஸ் முடிஞ்சதையுமே அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஆமா, டைம் முடிஞ்சா ரிட்டர்ன் பண்ணணும். இதுல எந்த ஒரு டவுட் இல்லையல்லப்பா உங்களுக்கு? டைம் முடிஞ்சா ரிட்டர்ன் பண்ணணும், தட்ஸ் ஆல். மேம் எப்படிங்க மேம் டைம் முடிஞ்சா ரிட்டர்ன் பண்ணா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன், என் குட்ஸ் பத்திரமா பாத்துக்கோ வினோதினி, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி கொடுத்துரு, டைம் முடிஞ்சா கொடுத்துடணும். ரிட்டர்ன் அக்ரீஷன். அக்ரீஷன்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? அடிஷன். அடிஷன் அப்படிங்கறது அக்ரீஷன். இதுக்கு நீங்க என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஆடு கொடுத்துட்டு போற வினோதன் கிட்ட, தங்கம் நீ இந்த ஆட்டுக்குட்டி பத்திரமா வச்சிருப்பா, நான் ஒரு 7 மாசம் கழிச்சு வரேன், எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்றேன். சோ அந்த ஆடு குட்டி போட்டுருச்சு. தட் இஸ் நோன் அஸ் அக்ரீஷன். இல்ல நான் ஷேரை கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கு, 1 இயர்க்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். பட் 1 இயர்க்குள்ள அது போனஸ் ஷேர் கிடைச்சிருச்சு. சோ அட் இஸ் அக்ரீஷன். சோ நீங்க கொடுத்துட்டு போனது ஆடு மட்டும் தானே, நான் வந்து குட்டி தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க கொடுத்துட்டு போனது ஷேர்ஸ் மட்டும் தானே, போனஸ் ஷேரை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. சோ நான் என்ன கொடுத்துட்டு போடணும், அதுல ஏதாவது அடிஷன்ஸ் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா பெய்லியோட டியூட்டி என்ன? பெயிலாருக்கு திருப்பி கொடுக்கணும். நாட் டு செட் அப் அட்வர்ஸ் டைட்டில். அவனுக்கு உரிமை இல்லாத வந்து நீங்க அட்வர்ஸ் டைட்டில் கிரியேட் பண்ணக்கூடாது. மேம் அதுக்கு என்ன மேம் அர்த்தம்? அட்வர்ஸ் டைட்டில்னா என்னது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து அது உங்க குட்ஸ் தான், வினோதினியோட குட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அங்க அடமான வைக்கிறது. சோ அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அட்வர்ஸ் டைட்டில் கிரியேட் பண்ணக்கூடாது. கிளியர்? டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி எல்லாரும் கிளியர் ஆயிட்டீங்களா? Take reasonable care not to make unauthorized use of goods, not to mix the bailor's goods with his own goods. Clear? Reply பண்ணுங்க. ஹலோ அம்மா, கிளாஸ்ல இருக்கம்மா, ஒன்னும் அர்ஜென்ட் இல்லையலம்மா? எப்போ? ஓகேம்மா, ஓகேம்மா, நான் ஒரு இப்போ 10 மினிட்ஸ்ல திருப்பி கால் பண்றேம்மா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் என்னது? டேக் ரீசனபிள் கேர் நாட் டு மிக்ஸ் unauthorized யூஸ், நாட் டு மிக்ஸ் bailor's goods, to return back the goods on fulfillment of purpose, return accretion, not to set up title. Clear? Very good. அடுத்தது என்ன? அடுத்த கான்செப்டும் ஈஸி தான். சோ இப்ப பெயிலாருடைய நம்ம டியூட்டிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் இந்தியா வெர்சஸ் கிரெயின்ஸ் அண்ட் கன்னி ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. Goods are lost or destroyed due to negligence of servant of bailey. Then in such cases as well bailey shall be liable. மேம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். இது என்ன மேம் சொல்றேன்? கூட்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, அது சர்வெண்ட் நெக்லிஜென்ஸ். மேம் என்ன மேம் இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியுமா? நான் ஒரு கதை சொல்றேன். நான் என்ன ஆச்சு அப்படின்னா, என் சிஸ்டர் மேரேஜுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பேக் நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். நல்லா கவனமா கேளுங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேக் வச்சுட்டு வந்தாச்சு. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60,000க்கான சாரீஸ் இருக்குது. சாரி, முகூர்த்த சாரி தவிர ஒரு 2-3 சாரீஸோட அப்படியே அந்த பேக்கை நாங்க ஆப்போசிட் இருந்த ஒரு சின்ன கடைக்கு போறோம். போயிட்டு நல்லா பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, ஓகே ஐயோ இந்த சாரி எல்லாம் காணுமே, நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். அதை எடுத்துட்டு காருக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனதுனால எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அச்சோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எங்க நாங்க வச்சோங்கிறத எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த கடையா இல்ல நாங்க அதை எடுத்துட்டு வந்தோம், அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்ப ஓகே, இப்ப இந்த கடையில தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜுவல் வாங்கிட்டு நாங்க பேங்கிள் செலக்ட் பண்றதுக்காக போறோம். அப்ப அந்த கடையில தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அங்க கால் பண்ணி கேட்கிறோம். எஸ் மேடம், அது நைட்டு 9 மணிக்கு கால் பண்ணி கேட்கிறோம். ஆமாங்க மேம், நான் தான் இப்பதான் க்ளோஸ் பண்ணலான் இருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க குட்ஸ் இங்க இருக்குது. ஆமா, ஒரு பேக் இருக்குன்னு. சரிங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கன்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் நாங்க காலையில நாங்க போய் வாங்குறோம் கொடுத்துட்டாங்க. இது 2வது விஷயம். இப்ப நான் யாரு? ஓனர் ஆஃப் தி குட்ஸ், நான் பெயிலார். அவங்க எடுத்து வச்சிருக்காங்க ஃபைண்டர் ஆஃப் தி குட்ஸ். ஃபைண்டர் ஆஃப் தி குட்ஸ்னா அந்த குட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறவங்களும் டேர்ம்ட் ஆஸ் அ பெயிலார் பெய்லி தான். ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? பெயிலார் பெய்லி ரிலேஷன்ஷிப் தான். அப்போ ஓனர் யாரு? பொருளோட ஓனர் நித்யா மேடம், ஐ எம் எ பெயிலார். அந்த ஷாப் கீப்பர் யாரு? பெய்லி. அப்படிதான் அந்த கதை போகுது. அப்போ அவங்க எடுத்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே மேடம், உங்க சாரி, உங்களுக்கு மறந்துட்டு போயிட்டீங்க, கொடுத்துட்டாங்க. சப்போஸ் கொடுக்காம விட்டுருந்தாங்க, அதை வந்து கடையில் இருக்கிறவங்க நடந்துச்சு. நாங்க இங்க போறோம், ஐயோ எங்க போய் எடுத்து வச்சா? இல்லம்மா சார், இங்கதான் வச்சங்கிறான், அவன் இங்கதான் வச்சங்கிறான். எனக்கு அப்படியே கடுப்பாச்சு, பயமாயிருச்சு. கடுப்பாகிறதோட பயமாயிருச்சு. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம நெக்லிஜென்ஸ்னால நடந்ததுதான். பட் இப்ப வந்து பெய்லியோட சர்வெண்ட், அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரு? இருக்குதுங்க, பசங்க எடுத்து வச்சிருப்பாங்க, வந்து வாங்கிங்கன்னு சொல்லியாச்சு. பட் சர்வெண்ட் எங்க வச்சுன்னு எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் தேடுற. அப்படி எனக்கு என்னப்பான்னு ஆயிடுச்சு. சப்போஸ் அது கிடைக்கலன்னா யாரு கொடுக்கணும்? இல்லைங்க, நீங்க தானே தப்பா வச்சுட்டு போனீங்கன்னா சொல்ல முடியாது. பெய்லி இஸ் ரெஸ்பான்சிபிள். பெய்லியோட சர்வெண்ட் நெக்லிஜென்ஸ்னால ஏதாவது நடந்துச்சுன்னா பெய்லி இஸ் ரெஸ்பான்சிபிள். பட் நம்ம நினைக்கலாம், என்ன மேடம் இது, நீங்க தானே தப்பா வச்சுட்டு போனீங்க, இது உங்களோட கேர்லெஸ் தானே, அதுக்கு எப்படி கடைக்காரர் எடுத்து வச்ச கடைக்காரர் பொறுப்பாக முடியும்னா இதுதான் சட்டம். சோ நீங்க வந்து சப்போஸ் ஒரு பூட்ஸை வந்து எடுத்து வைக்கிறீங்க, அதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா பெயிலாருக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். யூ ஹேவ் டு காம்பன்சேட். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்?
புரியுதுங்களா கதை? இப்ப புரிஞ்சுதா? இந்த பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் கிரெயின்ஸ் அண்ட் கன்னி ஏஜென்சியோட கேஸ் சிம்பிள், இவ்வளவுதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்ப லாக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி லாகின் பண்ணிக்கோங்க. ரைட்ஸ் ஆஃப் பெயிலர். இப்ப நித்யா மேடம் இஸ் பெயிலர், நீங்க எல்லாரும் பெயிலி. நான் என்ன பண்ணலாம்? பெயிலியோட டியூட்டி என்ஃபோர்ஸ் பண்ணலாம். நீங்க பத்திரமா வச்சிருங்க. பெயிலியோட டியூட்டி என்ன பாரு, இதுதான் உங்களோட டியூட்டி. நீங்க ரீசனபிள் கேரா வச்சுக்கணும், அன்னெசரி யூஸ் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க, கூட்ஸ் டைமுக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க, அக்ரிஷன் ஏதாவது கொடுத்துருங்க, அட்வர்ஸ் ஸ்டேட்டில் கிரியேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் இது வந்து அவங்களுடைய டியூட்டி. சோ அதையும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லலாம். ரைட் டு கிளைம் டேமேஜ். நீங்க வந்து என் கூட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிறேன், நீங்க நல்லா வைக்காதனால என்னோட கூட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, பெயிலி கிட்ட கிளைம் பண்ணலாம். ரைட் டு டெர்மினேட் தி கான்ட்ராக்ட். எப்ப வேணாலும் நான் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணலாம். அக்ரீஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அக்ரீஷன் என்னது? அடிஷன். ஆடு கொடுக்குறேன், ஆடு குட்டி போடுது. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன், அது போனஸ் ஷேர் கிடைக்குது. அக்ரீஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பெயிலருக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு கிளைம் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு டிமாண்ட் தி ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ். ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன். இந்த ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் நான் உங்களுக்கு முன்னாடி இங்க சொல்லி கொடுத்தேன் பாருங்க. ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் இங்க பார்த்தோம். டெர்மினேட் பண்ணிக்கலாம் பெயில்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பீரியட். ஆனா டெர்மினேட் எனி டைம் ஈவன் தோ தி பெயில்மெண்ட் வாஸ் ஆன் ஸ்பெசிஃபைட் பீரியட். இந்த ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் பண்ணலாம் கிராஜுவேட்ஸா இருந்துச்சுன்னா. இதுவே நான் கிராஜுவேட்ஸா இருந்துச்சுன்னா ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் பண்ணணும்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும். அடுத்தது ரைட் டு சூ எகெயின்ஸ்ட் ராங் டூயர்ஸ். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் அவங்க மேல கேஸ் போடலாம். ரைட் ஆஃப் பெயிலர் இஸ் ஈக்குவல் டு டியூட்டிஸ் ஆஃப் பெயிலி. அவ்வளவுதான். ரைட் ஆஃப் பெயிலர் இஸ் ஈக்குவல் டு டியூட்டிஸ் ஆஃப் பெயிலி. அவ்வளவுதான். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப ரைட்ஸ் ஆஃப் பெயிலர் கிளியரா தெரிஞ்சிட்டீங்களா? Do you have any doubt? Yes, clear. Very good. எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் இருந்தா கேளுங்க, அதுதான் நாங்க இருக்கிறோம். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட் ஆஃப் பெயிலி. பெயிலியோட ரைட்ஸ் என்ன? அங்க பார்த்தோம், அதேதான். ரைட் டு இன்டிம்னிட்டி. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்ப நீங்க எல்லாம் தான் பெயிலி, பொருள் என்னோடது, நீங்க தான் பெயிலி. இல்ல வினோதினி தான் பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்கிறேன். இன்டிம்னிட்டி அப்படின்னா இங்கிலீஷ்ல காம்பன்சேட். அதாவது என்னால ஏதாவது தப்பு நடந்துச்சு. இப்ப எக்ஸாம்பிள், நான் வந்து அந்த குதிரை வந்து ரொம்ப மோசமான குதிரை, அது 6 மணி ஆச்சுன்னா எல்லாத்தையும் இது பண்ணும், அதெல்லாம் தெரிஞ்சே உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். அப்போ நான் ஏதாவது அதனால ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்றது கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ரிட்டர்ன் தி குட்ஸ். இது உங்களுடைய ரைட்ஸ். டைம் முடிஞ்சது ரிட்டர்ன் பண்ணிடணும். அவங்களால நம்மளால ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ரெக்கவர் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். டேமேஜ் எக்ஸ்பென்சஸ் ஆர் 2 types, ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. இதுவே வந்து கிராஜுவேட்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி ரெண்டுக்குமே பெயிலர் இஸ் ரெஸ்பான்சிபிள். இதுவே நான் வித் கன்சிடரேஷன் இருந்துச்சு, நான் கிராஜுவேட்ஸா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரிக்கு மட்டும்தான் லயபிள். பட் எக்ஸ்ட்ராடினரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் பெயிலியோட தப்புனால நடந்துச்சுன்னா அதுவும் கிடையாது. ரைட் டு ரெமுனரேஷன். ஸோ தேவைப்பட்ட ரெமுனரேஷன் கிடைச்சிக்கலாம். ரைட் டு ரெக்கவர் டேமேஜ் எக்ஸ்பென்சஸ் நம்மளுடைய சொல்லிட்டேன். ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி இதை பத்தி நம்ம இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஆர்டினரினா அந்த ஃபுட் கொடுக்கறது இந்த குதிரைக்கு. எக்ஸ்ட்ராடினரினா அதுல ஏதாவது ஆயிடுச்சு, அது உடம்பு சரியில்லாம போச்சு, அதுக்காக ஏதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா எக்ஸ்ட்ராடினரி. லேன். லேன் என்னது? திருப்பி எடுக்கிறது இல்லைங்களா? அதாவது ரைட் டு லேன். இப்ப வந்து கொடுத்தது, அதாவது இப்ப எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த குதிரையை பார்த்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டேன். 10 நாள் பார்த்துருக்கீங்க, நீங்க 4000 ரூபாய் தர்றீங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்? குட்ஸை லைன் பண்ணலாம். தரமாட்டேன் அப்படின்னு லைன் பண்ணலாம். தெர் ஆர் 2 types ஆஃப் லைன். ஜெனரல் லைன், பர்டிகுலர் லைன். 10 குதிரை கொடுத்துருக்கீங்க, ஒரு குதிரைக்கு பணம் கொடுக்காதனால 10 குதிரையுமே நம்ம புடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஜெனரல் லைன். சோ அந்த ஒரு குதிரை மட்டும் தானே பர்டிகுலர் லைன். இது ஜெனரல் அண்ட் பர்டிகுலர் இவ்வளவுதான், பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருள் ஒரு அமௌண்ட் தராதனால அந்த 4-5 குட்ஸும் தராம விட்டோம்னா ஜெனரல். எது குட்ஸ் கொடுக்காம விட்டுருக்கிறோமோ அது மட்டும் தராம இருந்தாலும் தட் இஸ் பர்டிகுலர். சிம்பிள். ரைட் டு சூட் அகெயின்ஸ்ட் ராங் டூயர். ராங் டூயர். ராங் டூயர்னா யாரு? தப்பு ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து சியூ பண்றதுக்கு யாரா இருந்தாலும் பெயிலரோ பெயிலியோ தப்பு நடந்துச்சுன்னா கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களுமே கிடையாது. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அ ரைட் ஆஃப் பெயிலி. ஏதாவது டவுட் இருக்கா? ஜெனரலா யோசிங்க. ரொம்ப டவுட் லா அப்படிலாம் கிடையாது. ஜெனரலா யோசிங்க. இதுதான் பெயிலியோட ரைட்ஸ். ஒரு பொருள் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான். டவுட் இருக்காப்பா? ரிப்ளை பண்ணுங்க. கிளியர்? எஸ், வெரி குட். டவுட் இருக்குதுனால கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அன்மியூட் பண்ணி கூட நீங்க டவுட்